ஆண்டவர் சொல்றார், அவர் தானே பொறுப்பு. நீங்கள் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளை ஆயிட்டீங்கல்ல, உங்களை பாதுகாக்க வேண்டியது, நடத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு. இப்போ ஜெபிக்கலாம விசுவாசத்தோட, ஆண்டவரே இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது, வழி திறக்கப்பட போகிறது, எனக்கு நீர் வழியை காட்டப் போகிறீர், எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பிசாசின் கிரியைகள், மந்திரவாதம், எதிர்ப்பின் சக்திகள், பொல்லாத மனுஷருடைய கிரியைகளெல்லாம் அழித்து போட போகிறீர். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இதோ அடுத்து என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, நான் எப்படி வாழப் போகிறேனோ, அடுத்து என்ன சம்பவித்து விடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறோம்டி பிள்ளைகளுடைய பயங்கள் இன்னைக்கு விலகட்டும். நான் உனக்கு முன்னாலே நடக்கிற தேவன் என்று சொன்னீரை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய மகன், உம்முடைய மகள் இந்த குடும்பத்திற்கு முன்னால் நீர் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிற தேவன், சகல தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. திருமண தடைகள் மாறட்டும், காரியமாய்க்கட்டும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற காரியத்தின் தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வேலைக்கு காணப்படுகிற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. திருமணமாகி குழந்தை செல்வம் உண்டாவதற்கு காணப்படுகிற தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வீடு கட்டுகிற காரியத்தில் உள்ள தடைகள் மாறட்டும். எந்தெந்த காரியத்தில் உடைய ஆசீர்வாதம் தடைபடுகிறதோ அத்தனை தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. தடைகள் மாறுவதாக, வழி உண்டாக்கப்படுவதாக, காரியம் வாய்ப்பதாக. அதை உடனே கண்டு மகிழும்படி அந்த அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அடுத்து என்ன செய்வதென்று தடுமாறுகிற பிள்ளைகளுக்கு நீர் வழிகளை காண்பியும். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னீரேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு வழி காட்டும். இந்த ஆபத்தான சூழ்நிலையில் எப்படி நாங்கள் பாதுகாப்பாய் வாழ வேண்டும் என்று வழி நடத்துதலை தாரும். ஒவ்வொருவருக்கு அந்த வழி நடத்துதலை கொடுத்து ஆசீர்வதியும். இப்பொழுதே அந்த கலக்கங்கள் விலகி போகட்டும். இந்த கொள்ள நோயின் கிருமிகள் ஒன்றுமுடைய பிள்ளைகளை தொடாதபடி, இந்த குடும்பத்தை தொடாதபடி, அவைகளை அழித்து போடும்படி யுத்தம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாத என்ற வார்த்தையின்படி இந்த தீமைகளை, இந்த பிள்ளைகளை, இந்த குடும்பத்தில் ஒருவரையும் தொடுவது இல்லை. நீர் யுத்தம் பண்ணி அந்த கிரியைகளை அழித்து போடுகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிமிஷம் உடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் விலகட்டும், கலக்கங்கள் விலகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கான வழிகள் திறக்கப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, தடைகள் மாறுகிறது, சாத்தானுடைய கிரியைகள் அழிகிறது. உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு உம்மை துதித்து, என் ஆண்டவர் இயேசு எனக்கு முன்னால் நடக்கிறார், என்னை பாதுகாக்கிறார் என்று மகிழச் செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதங்கள் இன்று முதல் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further